வளர்பிறை சேனல் வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு தமிழ் தெரியாததால் ஹிந்தியில் பேசினேன். ஹிந்தியை பேசினதை திரும்பி உங்களுக்கு நான் தமிழில் முழுமையாக சொல்கிறேன். கேட்கவும். நன்றி. நீங்க வந்து போட்டிருக்கீங்கல்ல, எங்கேருந்து வந்து போட்டிருக்கீங்க? என்ன ஊர்ல வந்தீங்க நீங்க? அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து ராஜஸ்தான்ல வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நான் வந்து பெங்களூர்ல வருது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் இங்கேருந்து வந்தீங்க மொத்தமா அப்படின்னு கேட்டேன். ஒரு 50 பேர் வந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. இந்த பிளாஸ்டிக் வியாபாரம் தான் பண்றீங்களா? இல்ல வேற வியாபாரம் பண்ணியான்னு கேட்டேன். இல்ல அவங்க எல்லாம் ஒரு ஆள் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் வியாபாரம் பண்றது கூட வேற ஆளு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிளாஸ்டிக்ல அங்கிருந்து எப்படி நீங்க எடுத்து வரீங்கன்னு கேட்டேன்னா, பெங்களூர்ல இருந்து அதெல்லாம் வந்து நான் கண்டெய்னர் கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு அவரு. எப்படி வருங்கன்னா பார்சல் மூலியமா வந்துருது அப்படின்னு சொல்றாரு அவரு. வந்து இங்க ரோட்ல வந்து நான் விக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க நண்பரா? இவர்தான் ஓனர் இல்ல, இவர்தான் ஓனர்னு சொல்றாப்ல. இந்த பிளாஸ்டிக் எல்லா இதுக்கும் இவர் தான் வந்து ஓனரு. இவர் தான் கொண்டு வந்து விற்கிறாரு இவரு பெங்களூர் எடுத்து வந்து. அவர் தான் ஓனர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து இதெல்லாம் என்ன விலை? இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்டேன் பிளாஸ்டிக்கு. இது வந்து எதுன்னு கேட்டாரு. இந்த 2 சின்ன சேரு அப்படின்னா. அவர் 2 சேர்த்து 2 பீஸு ரூ. 300 சொல்றாரு அவரு. என்ன ஊருன்னு கேட்டேன் அவரு. அவர் சொல்றாரு நான் வந்து மத்திய பிரதேச அப்படின்னு சொல்றாரு அவரு. மத்திய பிரதேசம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் கேட்டேன் நீங்க வந்து எத்தனை மாசம் வரைக்கும் இங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். 1 மாசம் தான் இருப்பேன். 1 மாசத்துக்கு நாங்க போயிடுவேன், ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. மாசம் சம்பாதிச்சா 2 மாசம் லீவ் எடுத்துட்டு ஊர்ல இருப்பான் அவரு சொல்றாரு அவரு. நான் என் இஷ்டத்துக்கு வேலை செய்வேன். நான் யாருக்கு வந்து கூலிக்கு வேலை செய்யல, யாருக்கு நான் வந்து கம்பெனிக்கு முதலாளிக்கு வேலை செய்யல. என் இஷ்டத்துக்கு நான் ஒரு 1 மாசம் இங்க இருப்பேன், 2 மாசம் அங்க இருப்பேன் அப்படிங்கிறாரு. அவருடைய கஸ்டடியில இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கிறாரு. சந்தோஷமா இருக்கு, நான் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வரேன் அப்படி சொல்றாரு. அப்புறம் கேட்டேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 1000 1500 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாரு. நாளைக்கு அதிகபட்சம் லாபம் எனக்கு ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும், 1500 கிடைக்கும், 1000 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அன்னன்னைக்கு கிடைக்குது சொல்றாரு அவரு. நீங்க 2 பேரும் அப்படித்தானே கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, கேட்டேன் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு திருத்துறைப்பூண்டி இருக்காராம். திருத்துறைப்பூண்டில மொத்தமா ஒரு 50 பேர் அங்க இருந்துட்டு திரும்பி அவங்க ஒரு வேளை வராங்க போலக்கு. 50 பேர் மேல இருக்காங்க போலக்கு அங்க. அங்கெல்லாம் வந்து நீங்க எத்தனை மணிக்கு வெளியாகுன்னு கேட்டேன். 4 மணிக்கு விளையாடுவோம் அப்படிங்கிறாரு. 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுவோம். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நாங்கள் வெளியாகிறதுக்கு ரெடி பண்ணுவோம், விளையாடுவோம் அப்படிங்கிறாரு. திரும்பி நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் போய் அங்கே சமைப்போம். சமைச்சிட்டு ஒரு நைட்டு 8 மணிக்கு படுத்துவோம். படுத்துட்டு திரும்பி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவோங்கிறாரு. எப்படி இருந்தாலும் 8 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு முன்னாடியே படுத்துருவோம் நாங்கள் அப்படிங்கிறாரு அவர். அங்கே ரொட்டேட் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் 50 பேர் அங்கே இருக்கோம். அப்படி தான் போயிட்டு இருக்குங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்தது மக்களே பாருங்க, ஹைவேல வந்து கடை போட்டிருக்காரு. அவரு வந்து 2 பேரும் போட்டிருக்காங்க. அவர் நண்பரும். அவர் நண்பர் வந்து பிளாஸ்டிக் தான் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து இவர் பாருங்க, இவர் வந்து இது போடுறாரு பாருங்க, ஜம்கா போடுறாரு. भाई साहब ये बताओ ना, ये किधर से लेके आते हैं? ये पानीपत से, लुधियाना से लेके आते हैं கேட்டேன். துரியானா அப்படிங்கிறாரு. என்ன விலைன்னு கேட்டேன். நான் சொல்றது 900 ரூபா சொல்லுவோம். 600 500 கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எங்க கொண்டு வரும்னு கேட்டேன். இது 300 ரூபா. இது லுமியானா பானிபூரின்னு வரும்னு சொல்றாரு. பஞ்சாப்ல வர சொல்றாரு. பஞ்சாப்ல வர சொல்றாரு. காலையில சுபு வரீங்க, இந்த பைக்ல தான் வராராம். இந்த பைக்ல தான் அங்கேருந்து திருத்துறைப்பூண்டியில கொண்டு வந்து இது கீழூர்ல போட்டு விற்கிறாரு. கீழூர் ஹைவேல போட்டு இதில் தான் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எல்லா ஜாமான் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 50 பேர் அங்கே போயிட்டு அவருக்கு பைக், அங்கே ஒரு பைக் இருக்கு. அவர் வர பைக் தனியாக வச்சிருக்காரு, இவரு தனியாக பைக் வச்சிருக்காரு. எல்லாம் ரூம் வந்து இந்த ஜாமான் எடுத்துருவாங்க. ரொம்ப நீ கரெக்டாக சொன்ன தம்பி, ரொம்ப நன்றி உனக்கு. சொன்ன ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி சொன்னார் அவரும். பிளாஸ்டிக் கூட எப்படி கட்டிக்கிறார் பார்த்தீங்களா. நன்றி மக்களே. அந்த சேனல் பார்த்து மைக்கு